சிறப்பு ஒழுங்குகள் அங்கே 2 அணிகளிலே அலைமகள் இல்லம் அங்கே அலைமகள் 2 போட்டிகளிலும் வெற்றி வாகை ஹாய் ஹலோ வணக்கம். தமிழ் பேசும் தமிழ் நெஞ்சமனருக்கு முன்னேற வணக்கம். நான் உங்கள் அருள்தாஸ், MRA அருள்தாஸ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அராலி சரஸ்வதி இந்து கல்லூரிலாம் நிற்கிறோம். முதல் நாங்கள் படிக்க அராலி சரஸ்வதி மகா வித்தியாலயம்னு சொல்லியிருந்தது. இப்போ அராலி சரஸ்வதி இந்து கல்லூரின்னு சொல்லி பேர் மாற்றப்படுறது. இன்றைக்கு இங்கே என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு விளையாட்டு போட்டி, அதாவது ஸ்போர்ட்ஸ் மீட். அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுவோம்னு சொல்லி நான் வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப லேட் ஆகிட்டு நாங்கள் நிறைய இது எல்லாம் முடிஞ்சுது, அணைநிலை எல்லாம் முடிஞ்சுது. இப்போ என்ன நடக்குது, ரிலே நடக்குது. ரொம்ப லேட் ஆகிடுது. அப்படியே நான் உங்களுக்கு கவுஸை காட்டி கொள்கிறேன். இதெல்லாம் நீல கவுஸ் இருக்குது. இப்படி வீடியோ பேரும் கதைக்கையில் சத்தமாக இருக்குது. இது நீல கவுஸ். இதை செஞ்சிருக்கீங்க விளங்கல என்ன மாதிரி சொல்லி. இது மஞ்சள் கவுஸ். அங்கால பச்சை கவுஸ் இருக்குது. நோறா வீடு போட்டியாளர்கள் பச்சை கவுஸ் மயில் செஞ்சிருக்கேன். முதலாம் இடம், வால்மிகா கலைமகள் இல்லம் 2வது இடம், கோபிகா மலைமகள் இல்லம் 3ஆம் இடம். குன்று போடுதல் நிகழ்வு டி ஜானகா, டி கர்மிகா, கோபிகா. தொடர்ந்து வெற்றி சான்றிதழ் வழங்கும் வீரர்களுக்கான வெற்றி சான்றிதழை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைத்திருப்பது, வெற்றி சான்றிதழை வழங்குவதற்காக நாம் அன்புடன் அழைத்திருப்பது திருமதி கானா சிவபாவதி அவர்கள் விக்டோரியா கல்லூரி, திருமதி சீனா சத்யநாதன் அவர்கள் தாமரை சாயத்தமிழ் வித்தியாசாலை, திருமதி சீனா இந்திரகுமாரி அவர்கள் அராய்வடக்கு அமெரிக்கன் மிஷன். Third place.
MC சுதாகரன், N ரவிவண்ணன், S சதீஷ்குமார், T சுதாந்தன், T துஷாந்தன் இவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். பெற்றுக் கொள்கின்றார்கள். மூன்றாம் இடம் பச்சை நிறத்தை சுற்றி நிற்கின்ற மலைமகள் இல்லத்தினை பெற்றுக் கொள்கிறார்கள். இரண்டாம் இடம் நீல இல்லத்தைச் சேர்ந்த கலைமகள் இல்லம். இரண்டாம் இடம் நீல இல்லத்தைச் சேர்ந்த கலைமகள் இல்லமும். முதலாம் இடத்திலே மஞ்சள் நிறத்தை கொண்ட அலைமகள் இல்லத்தினர் பெற்றுக் கொள்கிறார்கள். முதலாம் இடம் அலைமகள் இல்லத்தினர். அலைமகள் எதிர் கலைமகள். கையெழுத்து நடக்க போது இருக்கு, அவங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதை தான் ஒன்று ஒழுங்காக காட்டக்கூடிய மாதிரி இருக்குது, பார்ப்போம். மைதானத்தில் தாம்பளை போர் மிகவும் ஓர் விறுவிறுப்பான உச்சகட்ட நிகழ்வாக அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டு அணிகள் மிகவும் சமபலத்துடன் அங்கே போராடி கொண்டிருக்கின்றது. அங்கே அலைமகள் கலைமகள் ஆகிய இரண்டு அணிகளிலே அலைமகள் இல்லம் சற்று வேகமாக தன்னுடைய நகர்வை அசைக்கிறதாம். முதல் சுற்றிலே அலைமகள் இல்லம் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. அலைமகள் பிரிவிலே அலைமகள் இல்லம் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. தொடர்ந்து இரண்டாவது சுற்று மீண்டும் வெற்றி பெறும் அழைக்கும் போட்டியாளர்கள் நூலம்பாடல் நிகழ்வு. சசிகலா கலைமகள் இல்லம் முதலாம் இடம், பத்மபிரியா மலைமகள் இல்லம் இரண்டாம் இடம், சிறுத்திகா மலைமகள் இல்லம் மூன்றாம் இடம். நூலம்பாடல் நிகழ்வு 17 வயதில் பெண்கள். சசிகலா கலைமகள், பத்மபிரியா மலைமகள், சிறுத்திகா மலைமகள். அங்கே மீண்டும் இரண்டாவது யுத்தம் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் அங்கே அலைமகள் அணியினர் எதிர்த்து அங்கே கலைமகள் அங்கே அலைமகள் அணியின் பக்கமே அந்த வெற்றி மீண்டும் செல்கிறது. எனவே இன்றைய போட்டியில் அலைமகள் நிலத்தினர் வெற்றி வாங்கி சூழ்நிலைக்கிறார்கள். ஜூரியில் நனைஞ்சு வாங்க. Ready?
இவர்களின் வெற்றி சாதனை வழங்குவதற்காக நாம் அழைத்து நிற்பது பிஎன்ஆர் பெண்மணி ஆசிரியர் சரஸ்வதி முன்பள்ளி மற்றும் திருமதி காலா மனோகர் குடும்ப உத்தியோகத்தர் அவர்களுடன் எமது பாடசாலையின் பிரதிநிதிகள் விஜயராணி அவர்களையும் அன்புடன் அழைத்திருக்கின்றோம். அங்கே 2 அணிகளும் சமபலத்துடன் அங்கே முட்டி மோதிக்கொண்டிருக்கின்றன. அங்கே மீண்டும் அணிமகள் பக்கம் காற்று வீசி இருக்கிறது. எனவே தொடர்ந்து அங்கே அணிமகள் 2 போட்டிகளிலும் வெற்றி வாகை சூடுவதில் மிக மும்முரமான போட்டியிலே இருக்கிறது. பெண்களுக்கான கைகளுக்கு அங்கே அணிமகள் மேல்மகள் ஆகிய 2 அணிகளும் மிகவும் சமபலத்துடன் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றன. பெண்களுக்கான தாம்பூலை போர் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண்களுக்கான தாம்பூலை போரை தொடர்ந்து பலவிதமான நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது. அங்கே மீண்டும் போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. மீண்டும் தற்பொழுது அலைமகள் மலைமகள் 2 அணிகளும் சமபலத்துடன் போராடிக் கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. 2 அணிகளும் மிகவும் சமபலத்துடன் மிகவும் வேகமான ஒரு எத்தனைக்கு சற்று மலைமகளை அலைமகளை நோக்கி கைது சென்று கொண்டிருக்கிறது. மாலை நேரம் எனவே அலைமகள் தன்னுடைய அலைகளை அடித்தாட முற்படுகிறாள் போல் தெரிகிறது. என்றாலும் மலைமகள் விட முடியாது என்று மிகவும் விடாப்பிடியாக அங்கே போராடிக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் இப்பொழுது வீடு கொண்ட மலைமகள் மிக வேகமாக தண்ணீரை நோக்கி வசிக்கிறாள். மிகவும் ஒரு சூழல். இப்பொழுது மலைமகள் வீடுடன் அங்கே இழுத்து எறிகிறாராம். இப்பொழுது அலைமகள் வீழ்த்தப்பட்டு மலைமகள் வெற்றியை சென்று மாணவர்களுக்கான 20 மீட்டர் ஓட்ட நிகழ்வு அங்கே மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது. இப்பொழுது பழைய மாணவர்களுக்கான நிகழ்வு இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது. அங்கே வேகமாக வீரர்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மாலை வணக்கம். நமது பாடசாலையின் 2025ஆம் ஆண்டுக்கான இல்லம் மெய்வல்லுநர் திறனாய்வு சிறந்த முறையிலே நடைபெற்று நிறைவு கட்டத்தை அடைந்திருக்கின்றது. அந்த வகையிலே நமது பாடசாலையின் 2025ஆம் ஆண்டுக்கான விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது வலய கல்வி படிப்பாளரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன்னிலையில் நான் கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர் அண்மையிலேதான் வலய கல்வி படிப்பாளராக நமது வலயத்திலேயே நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது. எமது பாடசாலை இல்ல மைவலர் போட்டிக்கு வருகை தந்தையிட்டு எமது பாடசாலை